ஜெய் ஹிந்த் அண்ட் வணக்கம் நண்பர்களே. உக்ரைனுக்கு அமெரிக்கா வாரி வழங்கிய $200 பில்லியன் நிதி உதவி உண்மையில் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததா அல்லது வெறும் நீடிக்க மட்டுமே உதவியதா? ரஷ்யா தோற்கிறது என்று மேற்குலக ஊடகங்கள் 3 ஆண்டுகளாகச் செய்த பிரச்சார பிம்பம் ஏன் சிதைந்தது? இன்று உக்ரைன் தனது நிலப்பரப்பை விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது ஏன்? இந்த உலகப் போரில் நிஜமான வெற்றியாளர் யார்? டொனால்டு டிரம்பின் திடீர் சமாதான திட்டத்தால் ரஷ்யா தனது ஆரம்ப இலக்குகளை அடைந்து விட்டதா? உலக அரசியலை உலுக்கிய ரஷ்யா உக்ரைன் மோதலின் மறைக்கப்பட்ட நிஜங்களை திறக்கிறது. வாருங்கள், பயணம் செய்வோம். உக்ரைன் சோவியத் யூனியனின் தானிய களஞ்சியம் என அழைக்கப்பட்டது. 1991இல் விடுதலையடைந்தாலும் அது எப்போதும் ரஷ்யாவின் நிழலிலேயே தான் இருந்தது. உக்ரைன் நேட்டோ இராணுவ கூட்டணியில் சேர எடுத்த முயற்சிகள் ரஷ்யாவிற்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ரஷ்ய அதிபர் புதின் இதை தனது பாதுகாப்புக்கு நேரடி அச்சுறுத்தல் என்று அறிவித்தார். இதுவே ரஷ்யாவின் ரெட் லைன் ஆகும். 2014இல் உக்ரைன் நேட்டோ பக்கம் சாய்ந்தபோது ரஷ்யா கிரைமியாவை இணைத்தது. டான்பாஸ் பகுதியில் உள்நாட்டு மோதல்கள் 8 ஆண்டுகளுக்கு நீடித்தன. போரின் விதையை விதைத்தது இந்த 2014 மோதல்தான். 2022 பிப்ரவரியில் ரஷ்யா போரைத் தொடங்கியது. அதன் முக்கிய இலக்குகள் உக்ரைனை டீநாசிஃபை மற்றும் டீமிலிட்டரைஸ் செய்வது. ஒரு வாரத்தில் கீவை கைப்பற்றி ஆட்சியை கவிழ்க்க ரஷ்யா திட்டமிட்டது. ஆனால் உக்ரைனின் எதிர்ப்பு, இராணுவத்தின் துணிச்சல் மற்றும் அதிபர் ஜெலன்ஸ்கியின் வீரமாகியவை ரஷ்யாவின் விரைவான வெற்றி என்ற கனவை சிதைத்தது. அமெரிக்கா, மேற்கத்திய நாடுகள் உடனடியாக ஆயுதங்களை, நிதியுதவியை வாரி வழங்கின. இது போரின் போக்கையே மாற்றியது. உலகளாவிய பொருளாதார தடைகளும் விதிக்கப்பட்டன. இந்த தருணத்தில்தான் மேற்கத்திய ஊடகங்கள் ரஷ்யா தோற்கிறது என்ற பிம்பத்தை வலுவாக உருவாக்கின. 2 ஆண்டுகள் போர் எந்த ஒரு தரப்பிற்கும் முழுமையான வெற்றியை தரவில்லை. போர் இப்போது ரஷ்யா கைப்பற்றிய 4 கிழக்கு மாகாணங்களில் டொனட்ஸ்க், லுஹான்ஸ்க், கெர்சான், ஜப்போரிட்சியா நிலை கொண்டுள்ளது. ஆவ்தீவ்கா, பாக்முத் போன்ற முக்கிய நகரங்களுக்கான சண்டையில் இரு தரப்பும் மிக கடுமையான இராணுவ இழப்புகளை சந்தித்தன. ஆனால் இந்த பகுதிகளை நிரந்தரமாக இணைக்க ரஷ்யா முயல்கிறது. இந்த போர் நீண்ட காலத்திற்கு தொடரக்கூடிய ஒரு உறைந்த மோதலாக மாறும் அபாயம் உள்ளது. இது ஒரு முழுமையான போர் நிறுத்தம் அல்ல, மாறாக தீர்வு காணப்படாத சண்டையில்லா நிலை. ரஷ்யா மீது ஸ்விஃப்ட் நீக்கம், எண்ணெய் விலை உச்சவரம்பு உட்பட மிக கடுமையான தடைகள் விதிக்கப்பட்டன. ஆனால் ரஷ்யாவின் பொருளாதாரம் எதிர்பார்த்த அளவுக்கு பாதிக்கவில்லை. ரஷ்யா மேற்குலகை விட்டு விலகி ஆசிய நாடுகளை, இந்தியா, சீனாவை நாடியது. இந்தியா மற்றும் சீனாவுக்கு தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெயை விற்பனை செய்தது. சர்வதேச நாணய நிதியத்தின் சமீபத்திய கணிப்பு ஒன்று ரஷ்யாவின் பொருளாதாரம் 2024இல் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவை விட வேகமாக வளரும் என்று சொல்கிறது. இது தடைகளின் தோல்விக்கு மிகப்பெரிய சான்று. மாறாக ரஷ்ய எரிவாயு விநியோகத்தை நிறுத்தியதால் ஐரோப்பா மிகப்பெரிய எரிசக்தி நெருக்கடியை சந்தித்தது. பணவீக்கம், ஜெர்மனியின் உற்பத்தித்துறை சரிவு என ஐரோப்பா சுமையை தாங்க முடியாமல் அமைதி பேச்சுவார்த்தையை நாட ஆரம்பித்தது. அமெரிக்கா வழங்கிய சுமார் $200 பில்லியன் நிதி உதவி போரை நீடிக்க மட்டுமே உதவியதா? இதன் பயன்பாட்டு குறித்து அமெரிக்காவிலேயே கேள்விகள் எழுந்தன. அமெரிக்காவில் இந்த நிதி உதவி குறித்து அரசியல் பிளவு, ரிப்பப்ளிக்கன் எதிர்ப்பு உச்சமடைந்தது. அமெரிக்க பணம் வீணாகிறது என்ற விமர்சனத்தை ட்ரம்ப் தரப்பு முன்வைத்தது. அதிபர் ஜெலன்ஸ்கி ஆரம்பகால வீரம் மறைந்து தற்போது நண்பர்களை இழப்போம் அல்லது மரியாதையை இழப்போம் என்று புலம்பத் தொடங்கினார். மேற்கத்திய உலகம் தங்கள் தாக்கத்தை தளர்த்த ஆரம்பித்ததற்கான அறிகுறி இது. நிதி உதவி துண்டிக்கப்படலாம் என்ற நெருக்கடி வந்தபோது உக்ரைன் தனது இழப்புகளை ஏற்றுக்கொண்டு சமாதானத்திற்கு தயாராகும் நிலைக்கு தள்ளப்பட்டது. டொனால்ட் ட்ரம்ப் உள்நாட்டு அரசியல் காரணிகள் மற்றும் அமெரிக்க பணம் வீணாவது குறித்த விமர்சனங்கள் காரணமாக போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர விரும்பினார். அவர் முன்வைத்த 28 அம்ச சமாதான ஒப்பந்தம் உண்மையில் ரஷ்யாவின் ஆரம்ப இலக்குகளை உறுதிப்படுத்துவதாகவே இருந்தது. நிபந்தனை 1, உக்ரைன் நேட்டோவில் சேர தடை. நிபந்தனை 2, 4 ரஷ்ய மொழி பேசும் மாகாணங்களை டொனெட்ஸ்க், லுஹான்ஸ்க், ஹெர்சோன், ஜாபோரிஜியா ரஷ்யாவுக்கு நிரந்தரமாக கொடுப்பது. நிபந்தனை 3, ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை நீக்குதல். இந்த 3 நிபந்தனைகளும் நிறைவேறினால் ரஷ்யா போர் தொடுத்ததற்கான உண்மையான காரணங்கள் நிறைவடைகின்றன. போரில் யாரும் வெளிப்படையாக வெல்லவில்லை என்றாலும் ரஷ்யா தனது பாதுகாப்பு கோரிக்கைகள் அனைத்தையும் அடைவதில் வெற்றி பெற்றுள்ளது. இது ரஷ்யாவிற்கு ஒரு மிகப்பெரிய புவிசார் அரசியல் வெற்றி. இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தால் உக்ரைன் தனது கணிசமான நிலப்பரப்பை இழக்கும். கனிம வளங்கள், கருங்கடலுக்கான அணுகள்
ஆகியவை நிரந்தரமாக ரஷ்யாவின் கைகளுக்கு செல்லும். இந்த மோதலை சீனா உன்னிப்பாக கவனிக்கிறது. தைவான் விவகாரத்தில் அமெரிக்காவின் தலையீட்டுக்கான பாடமாக இதை பார்க்கிறது. ரஷ்யா, சீனாவின் நெருக்கம் உலக அரசியலை மாற்றுகிறது. இந்தியா மற்றும் பிற அணிசேர நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக நிலைப்பாடு எடுக்கவில்லை. அவர்கள் தங்கள் தேசிய நலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர். அமெரிக்காவை மையமாக கொண்ட உலக ஒழுங்கு உடைந்து பல துருவ உலகம் உருவாகி வருவதற்கான மிக முக்கியமான அறிகுறி இது. 3 வருடங்களாக கட்டியெழுப்பப்பட்ட மேற்கு உலகின் பிரச்சாரம் ஏன் சிதைந்தது? போரின் உண்மையான காரணங்கள் மற்றும் விளைவுகளை கண்டறிவதன் அவசியம் என்ன? இந்த ஒப்பந்தம் ஒரு அமைதியை விட ஒரு தற்காலிக போர் நிறுத்தமாகவே இருக்கும். ரஷ்யா உக்ரைன் மக்களிடையே ஏற்பட்டிருக்கும் பிளவு நிரந்தரமானது. உக்ரைனின் மறுசீரமைப்பு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். உலக நாடுகள் இந்த போரிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் என்ன? வல்லரசுகளின் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை மேற்கு உலகம் புறக்கணித்தது ஏன்? இந்த அமைதி ஒப்பந்தம் நிலைக்க வேண்டுமா? இந்த நீண்ட போரின் முடிவில் யார் அதிக விலையை கொடுத்தார்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.